இப்போ தீபாவளி அப்படிங்கிறப்ப நிறைய இல்லத்தரசிகளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். தீபாவளியை எப்படி கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு. முதல்ல காலையில் எப்படி நம்ம எழுந்திருக்கிறது, எத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம்? பொதுவாக வந்து 2 விஷயம் சொல்லுவாங்க. சாஸ்திரப்படி கொண்டாடுறது ஒன்று, சம்பிரதாயப்படி கொண்டாடுறது ஒன்று அப்படின்னு. தீபாவளிக்கு மட்டும் சாஸ்திரமும் இல்லை, சம்பிரதாயமும் இல்லை. ஏன்னா இது வந்து எல்லா மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா அது தீபாவளி தான். ஸோ தீபங்கள் ஏற்றி, புத்தாடை உடுத்தி, இனிப்பு வழங்கி, வான வேடிக்கைகள், இதுதான் தீபாவளி. ஸோ இது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கொண்டாடலாம். இதில் புராண கதைகள் சொல்கிறது என்ன அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் நம்ம என்ன கேட்போம், கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஸோ இல்லத்தரசிகளுக்கு தீபாவளி எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற சந்தேகம் இருந்தால், தீபாவளி அன்னைக்கு காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளித்து, அதுவும் ரொம்ப சுடு தண்ணியும் இருக்கக்கூடாது, ரொம்ப பச்சை தண்ணியும் இல்லாமல் அந்த வெந்நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய அந்த நீரில் கங்கே கங்கே கங்கேன்னு சொல்லி கங்கா ஸ்நானம் பண்ணால் நம்மளுடைய பாவங்கள் தீரும் அப்படிங்கிறதுக்கு தான் எண்ணெய் தேய்த்து குளிப்பது கங்கா ஸ்நானம்.